குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இந்த பஸ்ஸருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. நயினார் நாகேந்திரன் திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணி. அதுல எத்தனை பேரை அட்மிட் பண்ண முடியுமோ அத்தனை பேரை கூட்டியாரணும் அப்படிங்கறது அவருக்கான அசைன்மெண்டே. இப்போ 8% வாக்காளர்களை தன் பக்கம் ஆடாம அசையாம வச்சிருக்கிற நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கு மிக மிக தேவை. பட் சீமான் அவர்கள் சலனம் இல்லாம இல்லையே. நாங்க அந்த அரசியல் பண்ணல. தாம் தமிழர் தனித்து நிற்கும். அதை விட்டுறணும், அந்த இடத்துக்கு போக கூடாது. எனக்கு நான் எதிரியை கருவுல இருக்கும்போதே குறிச்சிட்டேன், இவனை தான் நான் ஒழிக்கணும்ட்டு. அப்புறம் இது உங்க அண்ணன் பேசுறாரு, அவர் பேசுறாரு, அது எங்க அண்ணன் கருத்து. சரி, அவ்வளவுதான், விட்டு போயிடணும். தமிழ்நாட்டுல ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான பிரஸ் மீட்டை இபிஎஸ் அவர்கள் தலைமையில தானே கொடுத்திருக்கணும். இபிஎஸ் அவர்கள் அது முளையிலேயே தெளிவுபடுத்திட்டார். நாளைக்கு தேர்தலை சந்திக்கும் போது ஆமா பிஜேபியும் நாங்களும் சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும்னு சொல்ல முடியுமா? அதிமுக தேர்தலை சந்திக்குது. அதிமுக கூட்டணியில இந்த கட்சிகள்லாம் இருக்காங்க. அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க. விஜய் அவர்கள் எக்ஸாக்டா பவன் கல்யாணோடைய படம் எல்லாம் விஜய் பண்ணுவாரு, விஜயோடைய படத்தெல்லாம் பவன் கல்யாண் ரீமேக் பண்ணுவாரு. சோ அதே மாதிரி பவன் கல்யாண் மாதிரியே விஜய் இங்க ஒரு டெபுட்டி சிஎம் மாறுவாரு. நேரா முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருந்ததா நான் கேள்விப்பட்டேன். நானும் தான் சில விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகை. ஆனா என்னுடைய கொள்கை ரீதியான கருத்துக்கள் அவரோட ஒத்து வருதா? அவர் எங்க தொகுதியில ஒரு வேட்பாளர் நிறுத்தினா அவங்க ஒத்து வராங்களா? இப்படி யோசிக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷனை நான் பாக்குறேன். விஜய் அவர்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவர் யதார்த்தத்தை இன்னும் புரிஞ்சுக்கல அப்படின்னு பாக்குறீங்களா? ஆசை இருக்கலாம், ஆனா அரசியல் முதிர்ச்சியும் இருக்கணும். அப்படியே அவங்க டிராவல் ஆனாங்க அப்படின்னா ஒரு பெரிய மைனஸ் தான் இருக்குமா, இல்ல அது பிளஸ் ஆக்கிக்கிற சக்தி இருக்குன்னு பாக்குறீங்களா? விஜய் அவர்கள் அதிமுகவிடம் இருந்து அழைப்பு வந்திருந்தால், அதை ஏற்காமல் இருந்திருந்தால், அதை விட மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பிளண்டரே இல்ல. அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, அதிமுக போனா என்ன, வேற கட்சி நமக்கு தேடி வருவாங்க, அப்படி ஏதோ ஒரு கணக்கு போட்டு கடைசியில யாருமே வரமாட்டாங்க. யாருமே இல்ல. இன்னைக்கு தனித்து விடப்பட்ட கட்சி தாவேகா. அவர் தனியா நின்று தம் பவரை காமிக்கணும்னு நினைச்சிருந்தா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதை செஞ்சிருக்கணும். இல்ல வாய்ப்புகள் அவ எல்லாத்தையுமே கோட்டை விட்டுட்டு அப்புறம் பாத்துக்கலாம், இது நம்ம இலக்கு இல்ல, இது நம்ம இலக்கு இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா முன்னாடி ரஜினி பேசினது எனக்கு கண்ணு முன்னாடி ஆடிட்டு போகுது. அதான் என் பயம். இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணியானது உறுதியாகிருக்கு. இந்த சமயத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு எதிர்பார்ப்பா சீமானவர்கள் இருக்காங்க. அவங்க வரணும் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் பேசுறாங்க. ஆனாலும் சீமானவர்கள்கிட்ட எந்த சலனமும் இல்ல அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்களே, பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமை ஏற்பு, அவர் அண்ணாமலை அவர்களை அவருக்கு அடுத்து நயினார் நாகேந்திரன் அவர்களை தலைவரா போட்டதுக்கு காரணமே ஒரு பெரிய கூட்டணியை அமைக்கணும் அப்படிங்கறதுதான். அவர் பர்பஸே அவர் கூட்டணியை உருவாக்கணும். திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணி. அதுல எத்தனை பேரை அட்மிட் பண்ண முடியுமோ அத்தனை பேரை கூட்டியாரணும் அப்படிங்கறதுதான் அவருக்கான அசைன்மெண்டே. இப்போ டாஸ்க் எலெக்ஷன் அசைன்மெண்டே அதான் அவருக்கு. சோ கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது 8% வாக்காளர்களை தன் பக்கம் ஆடாம அசையாம வச்சிருக்கிற நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கு மிக மிக தேவை அப்படிங்கறது அவர் உணர்ந்திருக்கிறாரு. அவர் விஜயும் கூப்பிடுவாரு, சீமானையும் கூப்பிடுவாரு, புதிய தமிழகம், எஸ்டிபி, எந்த கட்சியா இருந்தாலும் அவங்கள ஒரு கூட்டணியா, திமுகவுக்கு எதிரான கூட்டணியா ஒன்று சேர்க்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அதுல பெரியாருக்கு எதிராக பேசுகிறார், திமுகவை காட்டமாக விமர்சிக்கிறார் போன்ற விஷயங்கள்ல சீமான் அவர்களுடைய கருத்துக்கள் பிஜேபிக்கு ஒரு அனுகூலமாக இருப்பதால் அவரை கூப்பிடுறாங்க. இதுதான் உண்மை. இன்னொன்னு, அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் நிறைய தரம் அவங்க ஒருத்தர் பாராட்டி பேசியிருக்கிறாங்க அப்படிங்கறது எல்லாம் மைண்ட்ல வச்சு கூப்பிடுறதா இருக்கலாம். பட் சீமான் அவர்கள் சலனம் இல்லாம இல்லையே. இப்போ அவர் அதுக்கான பதில சொல்லி இருக்கிறாரு. கூப்பிடுறது, கூட்டணிக்கு கூப்பிடுறதுங்கிறது எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம்தான். அதுலயும் நாம் தமிழரை சீமான எல்லாரும் எல்லா நேரத்திலயும் வரவேற்போட பண்ணிருக்கிறாங்க தான். ஆனா நாங்க அந்த அரசியல் பண்ணல, தேர்தல் அரசியல் பண்ணல.
இந்த மாதிரி அங்க போறது அவ்வளவு உடைச்சு சொல்லியிருக்காரு. அவங்க அந்த தலைவர் வீட்டுக்கு போறது, விருந்துக்கு போறது போன்ற அரசியலை நான் பண்ணல. நான் பண்றது மக்களுக்கான அரசியல். அதுல எந்த மாற்றமும் இல்ல. தாம் தமிழர் தனித்து நிற்கும். 234 தொகுதியில 117 117ன்னு ஆண்களும் பெண்களும் நிறுத்தப்படுவார்கள். எங்கள் கருத்துக்கு ஒத்து அந்த என்னுடைய தலைவர் என்று நான் உரக்க சொல்கிறேன். அப்படி அவங்களால சொல்ல முடியுமா? அப்படி சொல்ற யாராவது இருந்தா என் கூட சேர வெல்கம் அப்படின்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. அவர் தெளிவா இருக்காரு. அவருடைய நிலைப்பாடுல மாற்றமும் இல்லை. ஆனா அவர் எல்லாருக்கும் தான் அங்க ஆசை இருக்கும். அப்படியே வள்ளிசா 8% ஓட்டு அவருக்கு இருக்கும் அப்படிங்கும் பொழுது அவரை வந்து சேர்த்துக்கணும், அவரை வந்து டீம்ல சேர்த்துக்கணும், ட்ரீம் 11 உருவாக்கணும் அப்படின்னு எல்லாரும் தான் நினைப்பாங்க. இல்ல கரெக்ட் தான் மேம். பட் ஒரு பாசிட்டிவ் சிக்னல் இல்ல அப்படின்றது தான் நான் பாக்குறேன் மேம். பாசிட்டிவ் சிக்னல் இல்லையா? யாரு? சீமானுக்கு இந்த கூட்டணியில விருப்பமே இல்ல. அவரு திமுகவுக்கு எதிரானவர், பெரியாரிசத்துக்கு எதிரானவர் அப்படிங்கறது தான் நம்ம பாக்குறோம். ஆனா அவரு பாஜகவையும் கடுமையாக விமர்சிப்பவர், அதிமுகவுடைய செயல்பாடுகளையும் விமர்சித்துக் கொண்டே இருப்பவர். அவரை வந்து ஒண்ணு வேணா செய்யலாம். இல்ல நான் வந்து ஒருவேளை சந்திரபாபு நாயுடு மாதிரி அவுட் சைட் சப்போர்ட் கொடுக்கலாமா அப்படின்னு. ஆனா அதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய வியூகங்கள். இப்போ அவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில சேருவதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. ஏன்னா கொள்கை ரீதியா அவங்களுக்குள்ள நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அவர் வந்து அதிமுக கிட்ட போயிட்டு பெரியார பத்தி பேசினா எப்படி ஒத்து வரும்? அவர் வந்து எங்க தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கிற அந்த ஒரு சுதந்திரத்தை அவர் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. மக்களை நம்பித்தான் இறங்குறாரு. இப்போ அண்ணாமலை அவர்களுடைய மாற்றம் அப்படின்றது தமிழக பாஜகவினுடைய வேகத்தை குறைக்கும் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமாங்க, குறைக்கும். ஏன்னா எலெக்ஷன் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு 8-12 மாதங்கள் மட்டுமே இருக்கு. மிக குறைவான நேரத்துல இப்போ நல்லதோ கெட்டதோ ஒரு தலைமை, ஒரு முகம், அதுக்கு அந்த கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மக்களிடையே சேர்க்கக்கூடிய கருத்துக்கள், கொள்கைகள், கட்சியுடைய நிலைப்பாடுகள், இது எல்லாமே இப்ப மறுபடி இப்ப இந்த 4 வருஷத்திலேயே இந்த 4 வருஷத்திலேயே பாத யாத்திரை போயிருக்கிறாரு, 2 எலெக்ஷன் சந்திச்சிருக்கிறாரு, மக்களுக்கு மிக மிக அறிமுகமானவரா இருக்கிறாரு. குறிப்பா இளைஞர்கள் மத்தியில ஒரு போல்டான ஸ்பீச்சுகளுக்கு மிகவும் அந்த அவருடைய ஒளிவு மறைவு இல்லாம உடைத்து பேசும் தன்மையால எல்லாரையும் கவர்ந்திருக்கிறார். இது அண்ணாமலை அவர்களுடைய இது. அப்ப திடீர்னு ஒரு மாற்றம் வரும்போது அந்த மாற்றம் எதுக்காக? வேற ஏதாவது முக்கியமான ஒரு கருத்து பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா இல்ல, இது கூட்டணி பிரச்சனை. கூட்டணிக்காக அவரு மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற இது உண்மையா புண்ணியான்னு நமக்கு தெரியாது, சரிங்களா? உள்ள யாரு என்ன நடக்குதுங்கிறது உள்ள இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும். ஆனா கூட்டணிக்காக தான் அவர் மாறி இருக்கிறாருங்கிறது பப்ளிக் பெர்செப்ஷன். ஏன்னா நயினார் அவர்களை நியமிக்கிறாங்க, இன்னும் ஒரு வித்தின் அவர்ஸ் கூட்டணிய உறுதிப்படுத்துறாங்க. இன்னும் அடுத்து வித்தின் அவர்ஸ் அமித்ஷா இந்தியிலேயே ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறாரு, பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது இது கூட்டணிக்காக அவரை அப்புறப்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற தாட் இருக்கிறது. அந்த தாட் வந்து அது ஒரு அட்வான்டேஜ் கிடையாது, அது ஒரு லைபிலிட்டி பாஜகவுக்கு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் மிக சிறப்பான தலைவராக, எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு தலைவராக இருக்கலாம். ஆனா அதை அவர் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாரு. அதுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப சொற்பம். அதுக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ள அவர், அதாவது டிராகன் படம் மாதிரி 4 வருஷம் அரியர்ஸை சேர்த்து வச்சு இப்ப அவர் வந்து மொத்தமா பாஸ் ஆகணும். அண்ணாமலை அவர்கள் எல்லாரையும் வந்து கிட்ட சேர்த்துக்கிட்டாரு இல்லையா? இப்போ மக்களுக்கு நல்ல அறிமுகம் கொடுத்திருக்கிறாரு. அந்த ஒரு அருகாமையை, அந்த ஒரு பரிச்சயத்தை ஒரே வருஷத்துல இவர் வந்து அந்த நல்ல பேரை வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு தானே. சோ கண்டிப்பா வேகம் குறையும். கட்சிக்குள்ளாரையும் அண்ணாமலையை பிடிக்காதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, அண்ணாமலையை பிடிச்சவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அண்ணாமலை அவர்களை பிடிச்சி கட்சியில இருந்தவங்களுடைய நிலைப்பாடு இன்னைக்கு என்னவா இருக்கும்? அவங்கள வந்து தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு டாஸ்க் நயினார் அவர்களுக்கு வந்து மாட்டுது இல்லைங்களா?
இந்த மாதிரி அது சேலஞ்சு தான். இதனால வேகம் குறையும் தான். நான் என்ன சொல்லுவேன்னா, வாக்காளர் பெருமக்களுக்கு திமுக ஆட்சியில நொந்து நூடுல்ஸாய் உட்கார்ந்து இருக்கிற தமிழக மக்களுக்கு மாற்றம் வராதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட்டணிங்கிறது காலத்தின் கட்டாயம். அத மனசுல வச்சு நீங்க ஓட்டு போடுங்க. மற்றபடிக்கு அண்ணாமலை அவர்கள் இன்னொன்னு அவர் எங்கேயும் போயிடல. திடீர்னு அடுத்த நாள்ல இருந்து காணாம போயிடல. தொடர்ந்து நயினார் அவர்கள் பேசும் பொழுது பக்கத்திலேயே உறுதுணையா இருக்கிறாரு. கட்சியுடைய ஒரு தூணா அவர் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறாரு. சோ மக்கள் இத ஒரு மாற்றம்னு நினைக்காம தேர்தல் நேர வியூகம்னு நினைச்சு ஓட்டு போடணும்னு நான் சொல்றேன். பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்றது இப்பதான் அறிவிப்பே வெளியாகி இருக்கு. ஆனாலும் அதுக்குள்ளேயே ஒரு முரண் இருக்கிறதா பாக்குறாங்க மேம். நீங்களும் பார்த்திருப்பீங்க. அமித்ஷா அவர்கள் அன்னைக்கு மேடையில பேசும்போது கூட்டணி இருக்கு அப்படின்றது சொல்றாரு. அதாவது ஆட்சி அதிகாரத்தை குறித்து அவங்க பேசும்போது உங்களுடைய அமைச்சர் இடம்பெறுவாங்களான்னு கேட்ட கேள்விக்கு அதை நாங்க பேசுவோம், பின்னாடி பேசுறோம்னு. ஆனா அது அப்படி கிடையவே கிடையாது அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதிபட சொல்லியிருக்காரு. இங்கேயே இந்த முரண் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பாக்குறாங்க இல்லையா? முரண் அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சுங்க. தமிழ்நாட்டுல ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான பிரஸ் மீட்டை இபிஎஸ் அவர்கள் தலைமையில தானே கொடுத்திருக்கணும். அமித்ஷா அவர்கள் அனௌன்ஸ் பண்றாரு கூட்டணிய. அங்கே கொஞ்சம் இடிக்குது. 4 எம்எல்ஏ வச்சிருக்கிற ஒரு கட்சி ஏறக்குறைய 70 எம்எல்ஏ வச்சிருக்கிற கட்சி கிட்ட கூட்டணி வைக்கும் பொழுது இபிஎஸ் தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கறத சொல்லும் பொழுது இபிஎஸ் அவர்கள் அங்க பேசியிருக்கணும். குறைந்தபட்சம் 2 பேரும் சேர்ந்தாவது பேசியிருக்கணும் இல்ல? இவர் இந்தியிலேயே பேசி எல்லா கேள்விகளும் இவரே பதில் சொல்லிட்டு போறதுங்கிறது. அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டை ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறாரு. அந்த மாதிரி எல்லாம் மக்களுக்கு தோணிருச்சுன்னு வைங்களேன், டோட்டலா புறக்கணிச்சிருவாங்க. அவர் அவர் தமிழர்களுக்கு பிடித்த மாதிரி நடந்துக்கணும். அவர் தான் அங்கேருந்து இங்க கூட்டணி கேட்கிறாரு. அதிமுக கேட்கலையே அந்த கூட்டணிய. பாஜகவுக்கு தான் கூட்டணி முக்கியம். அதிமுக ஒரு எலெக்ஷன் கூட்டணி இல்லாம தானே அவங்க சந்திச்சாங்க. அதனால எல்லாருக்கும் தோல்வி. கூட்டணி ஒற்றுமையா இருந்தால் உண்டு நன்மை அப்படிங்கறத நம்ம மறுக்கல. பட் இதுல எந்த நிபந்தனையும் அவரை கேட்டாங்க. அமித்ஷாவை கேள்வி கேட்கிறாங்க. என்ன டிமாண்ட்ஸ் வச்சாரு இபிஎஸ் கேக்குறாங்க. கேள்வியா அப்சைட் டவுன். பாஜக என்ன டிமாண்ட்ஸ் வச்சாங்க, இபிஎஸ் எதையெல்லாம் ஒத்துக்கிட்டாருங்கிறதா தானே இருந்திருக்கணும். என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டுல திமுக அதிமுகவை தாண்டி தான் அடுத்த கட்ட அரசியல். இன்னும் நாம அதை தாண்டி எல்லாம் நம்ம போகல. இது கர்நாடகாவோ மகாராஷ்டிராவோ கிடையவே கிடையாது. இங்க ஒரு கட்சியில இருந்து பாதி பேரை இழுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட முயற்சிகளும் நடந்ததாதான் நம்ம கருத வேண்டி இருக்கு. அதெல்லாம் செய்ய முடியாது. சோ தமிழர்களுக்கு பிடித்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் தமிழர்களுடைய உணர்வோடு ஒன்றிய ஒரு செயல்பாட்டை எடுத்து வைத்த மாதிரி இன்று நயினார் நாகேந்திரன் அவர்களும் எடுத்து வைப்பாருன்னு நாம நம்புறோம். அவர் எங்க இருந்தாரு அந்த பிரஸ் மீட்ல? புத்தம் புதிய பாஜக தலைவர் எங்க இருந்தாரு? பரவாயில்ல, அண்ணாமலை அவர்களும் இபிஎஸ் அவர்களும் இருந்தாங்க. அவங்கதான் அந்த அவங்கதான் தமிழக அரசியல் வியூகங்களை முடிவு பண்றவங்க அப்படிங்கிறது அதுல நமக்கு புரியுது. பட் அமித்ஷா அவர்கள் அரசியல் சாணக்கியரா இருக்கலாம். ஆனா தமிழ்நாடு வேற. இங்க எனக்கு பிடிச்சதான். நீங்க எங்க வேணா போய் நீங்க எத்தனை சோளா பட்டூரா பரோட்டா வித்தாலும் தமிழ்நாட்டுல அது என்னங்க மெக்டானல்ட்ஸாவே இருந்தாலும் தமிழ்நாட்டுல இட்லி தோசை விற்காம வியாபாரம் பண்ண முடியாது. அதிமுகவுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பு ஆட்சியில பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இந்த வார்த்தையெல்லாம் திருமாவர்கள் சொல்லும் போதே யாரும் அதை பொருட்படுத்துறது இல்ல. அமித்ஷா அவர்களுக்கு அந்த ஆசை இருக்கலாம். அப்படி ஒரு ஆசை இருந்தா அது எலெக்ஷனுக்கு பாதகமா இருக்கும் அப்படிங்கறத உணர்ந்துதான் இபிஎஸ் அவர்கள் அது முளையிலேயே தெளிவுபடுத்திட்டார். இதை நீங்க முரண்னு பார்க்காதீங்க. இது தேவையான தெளிவுபடுத்துது. இன்னைக்கு நாளைக்கு தேர்தலை சந்திக்கும் போது ஆமா பிஜேபியும் நாங்களும் சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறோம்னு சொல்ல முடியுமா? அதிமுக தேர்தலை சந்திக்குது. அதிமுக கூட்டணியில இந்த கட்சிகள்லாம் இருக்காங்க. அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க. என்டிஏ கூட்டணின்னு நீங்க பேர் வச்சுக்கோங்க மத்தியில, ஓகே.
ஆனா இது இந்தியா கூட்டணி அப்படின்னு திமுக வந்து அதை சொல்றாங்க. அது ஓகே. பட் அதிமுகவுடைய முன்னெடுப்பு அவங்களுடைய தலைமையில இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக தான் இதை நம்ம பாக்குறோம். அதை தான் வந்து இபிஎஸ் அவர்கள் தெளிவுபடுத்திருக்காரு. அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன், பாராட்டுறேன். ஒரு அப்பா அப்படின்னு ஒரு ரிலீஃபா பாக்குறேன். இதுல வந்து அப்படி செய்யறதா இருந்தா கூட பவன் கல்யாண் மாதிரி ஜனசேனா என்ன சொன்னாங்க, அவரு நாயுடு அவர்களுக்கு நடந்தது அநீதி, அவரை ஜெயிக்க வைக்க நம்ம எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கிறோம், எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா போட்டியிட்ட 21 இடங்கள் யோசிச்சு பாருங்க. ஆந்திராவுல ஒன்லி 21 பிளேசஸ் தான் வந்து போட்டியிடுறாங்க ஜனசேனா. அந்த 21 இடங்கள்லயும் அவங்க ஜெயிக்கிறாங்க. 100% ஸ்ட்ரைக் ரேட்டு. அதனால அங்க ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா தன்னை நிரூபிச்சு அவரை வந்து தானா சேர்ந்த கூட்டம் அவரை வந்து டெபுட்டி பிரைம் மினிஸ்டர்னு உயர்த்துது. அப்படி நீங்க ஜெயிங்க, 20 சீட்டு நீங்க பாஜகவுல வாங்குங்க, 20 சீட்லயும் ஜெயிங்க. அப்படி நீங்க வென்ற பிறகு தானா பதவியும் அமைச்சர் பதவிகளும் தேடி வரப்போகுது. அதை விட்டுட்டு சும்மா கூட்டணி வச்சதுக்காகவே கோட்டை கட்டுற ஆசையெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு இன்னும் அந்த இடம் வரல. இப்போ அதிமுகவுடைய ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி விஜய் அவர்களுடைய தாவேக்காவா தான் இருந்தது. அது ஏற்படல அப்படின்றதுனால பாரதிய ஜனதாவோட ஒரு கூட்டணி அப்படின்னு பேசுறாங்க. இது வந்து நானும் கேள்விப்பட்டேன். எனக்கும் அதை நம்புற மாதிரி தான் இருந்துச்சு. விஜய் அதிமுக கூட்டணி அப்படின்னு நிறைய இடத்துல பெரிய ஒரு பரபரப்பா கூட பேசப்பட்டது. இன்னும் சொல்ல போனா திமுக காங்கிரஸ் வட்டாரங்கள்ல இத வந்து ஒரு கவலையோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோ இந்த கூட்டணி வந்திருந்தா அது ஒரு புதியதாக ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு கூட்டணியா இருந்திருக்கும். ஆனா மறுபடி இதுல பிரச்சனை என்னன்னா, யாரா இருந்தாலும் அதிமுகவுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு தான் இந்த எலெக்ஷன்ல கூட்டணியை அமைக்க முடியுங்க. இது வந்து ஒரு யதார்த்த உண்மை. அமித்ஷா அவர்கள் தழைஞ்சு வந்துட்டார். அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ப்ளீஸ் எங்களை சேர்த்துக்கோங்க ஆட்டத்துல அப்படிங்கறத அவர் சொல்லிட்டார். என்ன அவங்க வந்து பிரஸ் மீட் கொடுத்தாலும் அவங்க வந்து அதுக்கான முழு முயற்சியும் பாஜக தரப்புல இருந்து அவங்க பண்ணாங்க. ஆனா இங்க விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுக அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீலர் அனுப்பிச்சாலும் இவர் வந்து அதை நிராகரிச்சுட்டே இருந்ததாக தான் நான் கேள்விப்படுறேன். அதற்கான காரணத்தை பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் எக்ஸாக்டா பவன் கல்யாணோடைய படம் எல்லாம் விஜய் பண்ணுவாரு, விஜயுடைய படத்தெல்லாம் பவன் கல்யாண் ரீமேக் பண்ணுவாரு, குஷி அந்த மாதிரி விஷயங்கள்லாம். சோ அதே மாதிரி பவன் கல்யாண் மாதிரியே விஜய் இங்க வந்து ஒரு டெபுட்டி சிஎம்மா மாறுவாரு. ஒரு 20-30 சீட்டு தொகுதி உடன்பாடோட அதுல ஒரு பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணி அப்படி வருவாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் அவருடைய கணக்கு வேறாக இருக்கிறது. அவர் வந்து சேலம் சுஜாதா சொன்ன மாதிரி நேரா வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருந்ததா நான் கேள்விப்பட்டேன். அப்படி ஒரு ஐடியா அவருக்கு இருந்தா அது வந்து கொஞ்சம் மிகுதியான ஒரு ஆசைதான். ஏன்னா விஜயகாந்த் அவர்களுக்கே, விஜயகாந்த் அவர்களுக்கேன்னு சொல்றேன்னா, கேப்டன் அவர்களுடைய பரோபகாரமும் தாராளமும் ஊருக்கே தெரியும். அதே போல அவருடைய அரசியல் அனுபவத்தையும் நம்ம சும்மா சொல்ல முடியாது. அவர் வந்து எத்தனையோ வருடம் டிஎம்கேயோடையும், அதுக்கு முன்னாடி அவங்க காங்கிரஸ் குடும்பம், அவங்க அதுக்கு அவர் வந்து கலைஞரோட டிராவல் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய ரசிகர் மன்றங்களை நற்பணி மன்றங்களா மாத்தி அவர் ரொம்ப ப்ரிப்பேரா தான் வந்து அரசியலுக்கு வந்தாரு. அவருக்கே அப்படி ஒரு மிகப்பெரிய வரவேற்பு தனியா நிற்கும் பொழுது கிடைக்கல. அவர் மட்டும்தான் ஜெயிச்சார். அடுத்த முறை பிரதான எதிர்க்கட்சியா வருவதற்கு அதிமுகவுடைய ஒரு ஆதரவு அவருக்கு மிக முக்கியமாக இருந்தது. இது வந்து வரலாறு. சோ இந்த வாட்டி விஜய் அவர்கள் எல்லா இடத்துலயும் போட்டி போட முடியாது. விஜய் அவர்கள் போட்டி போடுற இடத்துல கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு, எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. பட் 233 தொகுதிக்கு யாரையெல்லாம் அவர் யார தெரியும் அவங்க கட்சியில, நமக்கு யார தெரியும்? இன்னைக்கு வந்து ஒரு எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுவோம், அம்மாவுக்காக ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற நிலைப்பாடு இல்லைங்க.
மக்கள் வந்து இன்னைக்கு வந்து அரசியல அலசும் இடத்துல இருக்காங்க. பர்டிகுலரா விஜய் அவர்களுடைய ஓட்டர்ஸ் எல்லாருமே படிச்ச பிள்ளைங்களா இருப்பாங்க. இந்த யங்கர் ஜெனரேஷன் அவங்கெல்லாம் வந்து அப்படியே போய் கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டு போடுற குரூப் கிடையாது. என்னத்தான் விஜய வந்து சினிமால வெறித்தனமா, நானும் தான் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகை. ஆனா என்னுடைய கொள்கை ரீதியான கருத்துக்கள் அவரோட ஒத்து வருதா? அவர் வந்து எங்க தொகுதியில ஒரு வேட்பாளர் நிறுத்தினா அவங்க ஒத்து வராங்களா? இப்படி யோசிக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷனை நான் பாக்குறேனே. சோ எஸ், அதிமுக விஜய்க்கு ஃபீலர்ஸ் விட்டதா நான் பாக்குறேன். அது விஜய் அவர்கள் அந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுட்டாருன்னு நான் சொல்லுவேன். கூட்டணி அவசியம். யார் இல்லைனாலும் இல்லாட்டியும், இன்னும் சொல்ல போனா அவங்க விஜய ஒரு பக்கமும் பாஜகவை ஒரு பக்கமும் சேர்த்து செயல்படணும்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம். அப்படி நினைச்சிருக்கணும். அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும். விஜய் அவர்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவர் யதார்த்தத்தை இன்னும் புரிஞ்சுக்கல அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, அவர் இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை. அவர் ஆலோசகர்களையும் அவரை சுத்தி இருக்கிறவங்களையும் நம்பி அவர் வந்து செயல்பட்டு இருக்காரு. அவரா வெளியே வந்து மக்களோட பேசி அவரே வந்து ஒரு நேரடியா சில விஷயங்களை செயல்படுத்த வேண்டியிருக்கு. மேடை பேச்சுங்கிறது ஓகே, அதை நம்ம பாராட்டி கை தட்டிட்டோம். அடுத்த ஸ்டெப்புக்கு அவர் இன்னும் வரவே மாட்டேன்றாரு. எல்லாமே அதே மாதிரி கேமராவுக்கு முன்னாடியே இருக்கு. கேமராவுக்கு பின்னாடி மக்களோட மக்களா அவர் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி அனிதா வீட்டுக்கு போனவருங்க. கள்ளக்குறிச்சியில வந்து அவர் போய், அப்கோர்ஸ் கள்ளக்குறிச்சியில அவர் போய் சாராயம் குடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தவனுக்கு நிவாரணம் கொடுத்தது எனக்கு ஏற்பு கிடையாது. பட் அட்லீஸ்ட் நேரடியா அவர் வந்து போனாரு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இப்போ இன்னும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம இருக்கிறது எதனால? ஏன் இவ்வளோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே, இதோ இப்போ திமுகவுல எல்லாம் மாட்டி முழி பிதுங்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அமைச்சர் பெருமக்களும் பேச்சாள புண்ணியவானங்களும் நல்லா வச்சு செய்யறாங்க. கட்சிக்கு வந்து நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் எடுத்து இவர் வந்து பேசியிருக்கிறாமே. அங்க அந்த தரப்புல வந்து ஒரு அமைதின்னு சில சமயம் கம்முன்னு இருந்துடுறாங்க. அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல கூட ரொம்ப கடைசியா எல்லாரும் அதுக்கு கொந்தளிச்சு முடிச்சு மக்கள் எல்லாம் வந்து கழுவி ஊத்துனதுக்கு அப்புறம் இவர் மெதுவா போய் மனு கொடுக்கிறாரு கவர்னர் கிட்ட. இதெல்லாம் ரொம்ப ஸ்லோவான ஒரு செயல்பாடா இருக்கு. அவங்க வந்து அடுத்த கட்ட பூத் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் வந்து இன்னும் ஏன் அவ்வளவு ஸ்லோவா டீல் பண்றாரு? ஏன் இவ்வளவு எல்லாருக்கும் பிடிச்சவங்களா நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு? எப்படியும் இவர் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கவே முடியாது. அதை ஏன் அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல. அண்ட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 30 சீட்டு வரைக்கும் தர தயாராக இருந்ததாகவும் இவர் வந்து பாதிக்கு பாதி கேட்டதாகவும் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒவ்வாத விஷயம். அது ஆசை இருக்கலாம், ஆனா அரசியல் முதிர்ச்சியும் இருக்கணும். ஆக்சுவலா இப்போ அந்த தாவேக்காவினுடைய பொதுக்கூட்டத்துல விஜய் அவர்கள் பேசும்போது எனக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு நம்ம பார்க்கணும், இஸ்லாமிய அமைப்பினுடைய அந்த அறிவிப்பு அப்படின்றது ஒரு பெரிய தடையா இருக்குமோ அப்படின்லாம் பேசுறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க மேடம்? அந்த இஸ்லாமிய யாருங்க? தமிழ்நாட்டுல இருந்து யாராவது இஸ்லாமியர்கள் குரல் கொடுத்தாங்களா? இது யாரோ வேலை இல்லாம, அது ஏதோ யூபியா அந்த ஷஹாபுத்தீன் பரேல்வி, நான் பார்த்தேன் அத. தமிழ்நாடுங்கிறது மத நல்லிணக்கத்துக்கு உதாரணமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். இங்க இஃப்தார்ல நான் கலந்துக்கிறேங்க. இஃப்தார்ல நாங்க இங்க வந்து இஸ்லாமிய பெருமக்கள், நீங்க கலந்துக்க மாட்டீங்களா? நீங்க கலந்துருக்கிறீங்க தானே? உங்களுக்கு முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? எனக்கு நான் குடும்பமா நினைச்சு போற்றக்கூடிய இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் அப்பான்னு கூப்பிடுறேன். அவங்க வீட்டுலதான் நான் இத்தனைக்கும் சைவம். எனக்குன்னு பாவம் சைவத்துல கஞ்சியை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. இஃப்தாருக்கு இஸ்லாமிய மக்கள் எல்லோரையும் அழைப்பதும் அவங்களுக்கு உரிய மரியாதையுடனும் அந்த ஒரு மதிப்புடனும் இறை நம்பிக்கையுடனும் நாம போய் கலந்துக்கிறதும் தமிழ்நாட்டுல எப்பவுமே நடந்துட்டு இருக்கிற விஷயம். திருச்செந்தூர்ல இந்த பக்கம் முருகன், அந்த பக்கம் வந்து தர்கா தானே. இதெல்லாம் வந்து யாரோ இதெல்லாம் அதான் சொல்றேனே, இங்க நார்த்ல இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டுடைய அரசியலும் புரியறது இல்ல, தமிழ்நாட்டுடைய அறவழி நம்பிக்கையும் புரியறது இல்ல.
அங்க இருக்கிறவங்க வந்து அங்க இருக்கிற இந்து முஸ்லிம் மாதிரி நம்மள எடை போட்டுட்டாங்க. அதெல்லாம் விஜய் அவர்கள் வந்து அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அதுக்கு ஃபத்வாவில அவரு இஸ்லாத்தை வந்து அவமதிச்சிட்டாரு. ஏன்னா குடிக்கிறவங்க, சூதாடுறவங்க இவங்களெல்லாம் வந்து இஃப்தார்லாம் அனுமதிக்க கூடாது. அதனால இது அப்போ அதை வந்து இஃப்தார் ஆர்கனைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆர்கனைஸ் பண்ணவங்கள நீங்க தனிப்பட்ட முறையில கேள்வி கேளுங்க. பட் ஒருத்தங்க வந்து அந்த இடத்துக்கு வரும்போது எப்படி ஒரு கோயிலுக்கு, நான் விஜய் அவர்கள் ஒரு கோயிலுக்கு போனா அந்த கோயிலுக்கான ஒரு பக்தியை கடைபிடித்துதான் உள்ள போவாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா அவங்க அப்பா அம்மா அதை வந்து செயல்படுத்த காமிச்சிருக்கிறாங்க. அவர் சர்ச்சுக்கு போனா அவர் அதற்கான மரியாதையை கொடுப்பாரு. நம்ம செய்யறோம். நம்ம சர்ச்சுக்கு போனா நம்ம அந்த ஒரு பக்தியோட தான் போறோம். நமக்கு அவரும் இயேசுவும் கடவுள் தான். இதோ இந்த பேட்டியை நான் ஈஸ்டர் வாழ்த்துக்களோட தான் ஆரம்பிக்கிறேன். நமக்கு இயேசுவும் கடவுள் தான், அல்லாவும் கடவுள் தான், நம்முடைய கோடான கோடி கடவுள்களும் எல்லாரும் கடவுள் தான். அதே தான் அவரும் கடைபிடிக்கிறாரு. அவர் வந்து கடவுளை நம்ப மாட்டேன்னு சொல்லலையே, நாத்திகம் பேசலையே. அதெல்லாம் விஜய யாருன்னு தெரியாம, அதை விட முக்கியமா தமிழக இஸ்லாமியர்கள் யாருன்னு தெரியாம யாரோ ஒருத்தன் சும்மா குட்டிய குழப்பறதுக்காக, அது இன்னும் சொல்ல போனா அவர் விஜய தெரிஞ்சு பேசியிருக்கிறாரு. விஜய் வந்து ஒரு நல்ல ஒரு கவனம் கிடைக்கும் விஜய பத்தி பேசினாரு, அவர் ஏதோ அட்டென்ஷன் சீக்கிங்காக பேசியிருக்காரு. அதெல்லாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம். இப்ப விஜய் அவர்களுடைய இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தனியா தான் இருக்காங்க. இன்னும் தாவேக்கா வந்து தனியா இருக்காங்கன்னு. அப்போ இப்படியே அவங்க டிராவல் ஆனாங்க அப்படின்னா ஒரு பெரிய மைனஸ் தான் இருக்குமா, இல்ல அது பிளஸ் ஆக்கிக்கிற சக்தி இருக்குன்னு பாக்குறீங்களா? காஞ்ச புல்லு மேஞ்ச மாடு அப்படின்னு ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு மாடு வந்து ஒரு புல் மேய போன இடத்துல அப்படியே பார்த்தா அக்கறை பச்சை, அட அங்க புல்லு ரொம்ப பச்சையா இருக்கே அப்படின்னு சொல்லி அங்க போனா, திருப்பி அங்க பார்த்தா இன்னொரு இடத்துல பச்சை, இப்படி ஒவ்வொரு இடமா இன்னும் அங்க போலாம் இங்க போலான்னு தொலை தூரத்துக்கு போயிட்டு திரும்பி பார்த்தா எல்லா இடத்துலயும் கடைசியில அதுக்கு மிஞ்சினது காஞ்ச புல்லுதான். ஏன்னா அது வந்து தன்னுடைய வாய்ப்பை தவற விட்டுருச்சு. விஜய் அவர்கள் அதிமுகவிடமிருந்து அழைப்பு வந்திருந்தால், அதை ஏற்காமல் இருந்திருந்தால், அதை விட மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பிளண்டரே இல்ல. அவர் திமுகவை எதிர்க்கிறேன், பாஜகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதே நிலைப்பாட்டுல ஏடிஎம்கே இருந்தாங்க. இப்ப கூட்டணி வேற, அப்ப இருந்தாங்க. திமுகவை எதிர்க்கிறதுக்கு அதிமுகவை விட ஒரு வரலாற்று புகழ் பெற்ற கட்சி கிடைக்குமா? பாஜகவையும் எதிர்க்கும் போது நீங்க ஈஸியா வந்து கொலாபரேட் பண்ணிருக்கலாம். அந்த வாய்ப்பை அவர் இழந்துட்டாரு. அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, அதிமுக போனா என்ன, வேற கட்சி நமக்கு தேடி வருவாங்க, அப்படி ஏதோ ஒரு கணக்கு போட்டு கடைசியில யாருமே வரமாட்டாங்க. வந்தா காங்கிரஸ் மட்டும்தான் வர முடியும். ஏன்னா விஜய் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு திமுக காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேரோட நிலைப்பாடுகளை ஒத்துதான் இருக்கு. திமுகவை தான் இவர் எதிர்க்கிறாரு, காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு ஒத்து போகுது. ஆனா அவங்க வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? இப்பதான் 2 வருஷம் முன்னாடி திமுகவை நம்பித்தான் அவங்க வந்து ஒரு 10 எம்பி சீட் வாங்கி இருக்கிறாங்க. அவங்க எப்படி இப்ப அதை விட்டுட்டு வருவாங்க? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு கம்ப்ளீட்டா அவங்களுடைய எந்த ஒரு வெற்றியா இருந்தாலும் அது தமிழகத்துல திமுகவை நம்பித்தான் இருக்கு, வரமாட்டாங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஓட்டர் கிராஃபிக்கும் விஜய் அவர்களுடைய ஓட்டர் டெமோகிராஃபிக்கும் சேம் டு சேம். சோ அவங்களும் வந்து அந்த இடத்துல எதிர் துருவங்களா தான் இருக்காங்க. வேற யார் வருவாங்க? பாஜக வர்ற வாய்ப்பே இல்லை. ஏன்னா விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறவங்க பாஜகவுக்கு ஓட்டு போடவே மாட்டாங்க. பாஜகவுக்கு ஓட்டு போடுறவங்க மறந்தும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. சோ அது வந்து கொக்கு தவளை கதையா போயிடும். சோ அதுவும் இல்லை. வேற யாருங்க இருக்காங்க? சீமான் அவர்கள் ஒரு ஆரம்ப கட்டத்துல இவர் தமிழ் தேசியம் பேசுறாரு அப்படின்னு நினைச்சு ஒரு வரவேற்பு துணியில பேசிட்டு இருந்தாரு. விஜய் அவர்கள் நான் தான் சீஃப் மினிஸ்டரு, திராவிடம், பெரியார் அப்படின்னு பேச போக அதுவும் ஒத்து வரல. வேற யாரு இருக்காங்க? யாருமே இல்ல. இன்னைக்கு தனித்து விடப்பட்ட கட்சி தாவேக்கா. அது பிரச்சனை இல்ல, நாங்க தனியா நின்று நிரூபிச்சுக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கிறாங்கன்னா எஸ், வெல் அண்ட் குட். இது ஒரு அருமையான தருணம் அதுக்கு. ஆனா வரலாற்று ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா கமல்ஹாசன் கூட ஒரு 2-3 ஒரு முஸ்லிம் இயக்கத்தோடையும் ஒரு 2-3 ரீஜனல் இயக்கங்களோடையும் அவர் கூட்டு வச்சுதாங்க அவருடைய முதல் தேர்தலை சந்திச்சாரு. கூட்டு இல்லாம சந்திக்கல. அங்கங்க ஒரு he needed support.
அந்த மாதிரி இவருக்கு என்ன மாதிரி சப்போர்ட் எங்கேருந்து வருது அப்படிங்கறத வந்து இதுவரைக்கும் எனக்கு புரியல. இனிமே அதெல்லாம் வந்து தெளிவுபடுத்துவாங்களா அப்படிங்கறது தெரியல. பட் ரைட் நவ் தனியா அவர் தனியா நின்று தம் பவரை காமிக்கணும்னு நினைச்சிருந்தா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதை செஞ்சிருக்கணும் இல்ல. அதையும் கோட்டை விடுறாரு. வாய்ப்புகள் அவ எல்லாத்தையுமே கோட்டை விட்டுட்டு அப்புறம் பாத்துக்கலாம், இது நம்ம இலக்கு இல்ல, இது நம்ம இலக்கு இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எனக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா அதுதான் நம்முடைய இலக்கு, இது இல்ல அப்படின்னு இதுக்கு முன்னாடி ரஜினி பேசினது எனக்கு கண்ணு முன்னாடி வந்து ஆடிட்டு போகுது. அதான் என் பயம். சோ இந்த சமயத்துல திமுக வந்து மாநில சுயாட்சி குறித்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். டிஎம்கே வந்து அவங்க ஏதாவது சாதனைகள் செய்ததை வச்சு அதை வச்சு ஓட்டு கேட்கிறாங்களான்னா அவங்களால இப்ப முடியல. அதனாலதான் ஒண்ணு மணிப்பூர்ல என்னாச்சு, மகாராஷ்டிரால என்னாச்சு, காஷ்மீர்ல என்னாச்சுன்னு மத்த இடங்கள்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து பேசுவாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 1000 அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன ஆச்சு, அயனாவரத்துல என்னாச்சுன்னு பேச மாட்டாங்க. அங்க என்னாச்சு அப்படின்னு பேசுவாங்கன்னா ஓஹோ அப்ப இங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, மக்களுக்கு அவங்களுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை காத்து வீசுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்பதான் இவங்க மத்த இடங்கள்ல எல்லாம் தேடுவாங்க எலெக்ஷன் பிளான்க்கு. அதுல முக்கியமான எலெக்ஷன் பிளான் திமுக நிறுவிய அந்த காலத்திலிருந்து அவங்களுடைய எலெக்ஷனை வின்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலரா அவங்க யூஸ் பண்றது ஆன்டி ஹிந்துயிசம், ஆன்டி பிராமினிசம், அதுக்கு அடுத்தது தனி நாடு, திராவிட நாடு போன்ற முழக்கங்கள். இப்ப இந்த ஃபெடரலிசம் அப்படிங்கிறது அதே அந்த திராவிட நாடு தனி நாடு அப்படின்னு கேட்டாங்க இல்லையா, அதுடைய ஒரு 2.0 வெர்ஷன் தான். இன்னைக்கு நீங்க தனி நாடுன்னு கேட்க முடியாது. அதனால தமிழ்நாட்டுக்கு நிறைய பவர் வேணும், தமிழ்நாடு ஒரு தனி நாடாக தனி நாடு போன்ற அதிகாரமும் சுதந்திரமும் நமக்கு வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் அதேதான். அப்படி சொன்னா அது வந்து குற்றம் அப்படிங்கிறதுனால அதை அப்படி சுத்தி வலிச்சு கேட்கறது தான். இது வந்து அவங்களுக்கு எல்லா எலெக்ஷன்லயுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எக்ஸப்ட் எம்ஜிஆருக்கு எதிராகவும் ஜெயலலிதா அவர்கள் எதிராகவும் இது ஒர்க் அவுட் ஆகல. அப்பவும் இதே மாதிரி கேட்டாங்க, அப்பெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. இப்ப கேக்குறாங்க. இது கேக்குறாங்கனாலே அது வந்து ஒரு டெஸ்பரேட்டான ஒரு விஷயம். வேற எந்த பிரச்சனையுமே பேச முடியாம இதை எடுத்திருக்கிறாங்கனாலே ரொம்ப அவங்க வந்து லாஸ்ட் ரிசார்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பட் இவங்க இதை எலெக்ஷனுக்கு கேட்காம உண்மையாகவே கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அதை விட பாராட்டுறதுக்கு நாம தான் ஃபர்ஸ்டா போய் நம்ம பாராட்ட போறோம். பிகாஸ் இதை நம்ம நம்புறோம். தமிழகம், தமிழ்நாடு, தமிழக மக்கள் அவங்களுடைய நலம் சார்ந்த விஷயங்கள் எல்லா இடத்துலயும் பிரையாரிட்டியா இருக்கணும் அப்படிங்கறத வந்து மாற்று கருத்து இருக்க முடியுமா? சந்திரபாபு நாயுடுவை பார்த்து பொறாமையா இருக்கு. பட்ஜெட்லயே அவர் வந்து ஆந்திரா பீகார் பட்ஜெட்னு போன வருஷம் பட்ஜெட்டை எல்லாரும் பேசினாங்க. அந்த மாதிரி அவர் வாங்கிட்டு போனாரு. 72,000 கோடி சாரி வாங்கிட்டு போனாரு. அந்த மாதிரி இப்ப பாருங்க, அவர் ஒவ்வொரு நாளும் அவர் செயல்படுத்துற திட்டங்களை பார்க்கும்போது அவ்வளவு பொறாமையா இருக்கு. சரி, சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து அங்க கூட்டணியில இருக்கிறாரு, அதனால அவர் கேட்கறதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னா, இங்க நீங்க இருந்தீங்களே கூட்டணியில, அப்ப எல்லாம் என்ன செஞ்சீங்க? வாஜ்பாய் அரசுல அமைச்சர் பெருமக்களா இருந்தவங்க தானே. இன்னைக்கும் கேட்டா கிடைக்கும். ஏன்னா நவீன் பட்நாயக் எதிர்கட்சியா இருந்த போது அவர் வந்து அவர் ஒடிசாக்கான விஷயங்களை கேட்டு வாங்கினாரு. எந்த ஒரு தெலுங்கானால கூட காங்கிரஸ் ஆட்சி தான். ஆனா அவங்க வந்து ஒரு சுமூகமா போய் அவங்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை எப்படியோ சாதிக்கணும் அப்படின்னு இங்க ரேவந்த் ரெட்டி அவர்கள் நினைக்கிறார். அப்படி இல்லாம எப்ப பார்த்தாலும் நாங்க கேட்டோம் நீங்க கொடுக்கல, நாங்க கேட்டோம் நீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட வந்து ஒரு வெறுப்பை உண்டு பண்ணி இந்த அரசியல் தான் இவங்க பண்றாங்க. கடைசியில அது வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லதுன்னு நம்ம கேட்க வேண்டியதா இருக்குது. ஃபைனலா இந்த 26 எலெக்ஷன் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுடைய ப்ரெடிக்ஷனா இருக்கு மேம்? ரொம்ப க்ளோஸா இருக்க போகுது. இன்னும் இந்த எலெக்ஷன் வர்றதுக்குள்ள எத்தனை அணிகள்
எத்தனை அணுகுமுறைகள் மாறப்போகுது அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா ரொம்ப க்ளோஸா இருக்க போகுது. போன வாட்டியே நிறைய இடத்துல போன வாட்டி 2021லயே தோல்வி விகிதம் பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ரொம்ப ரொம்ப திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் 130 ஓட்டுல எல்லாம் வந்து தோத்தவங்களா இருக்காங்க. ஜஸ்ட் 136 ஓட்டுல ஒருத்தர் தோத்தாங்க டி நகர்ல. அப்புறம் கமல் அவர்கள் கூட வந்து ரொம்ப சொற்பமான வாக்குகள்ல தோத்தாங்க. சோ வெற்றி தோல்வி அப்பவே அவ்வளவு ஒரு இழுபறியா இருந்தது. 26ல இன்னும் 2 கட்சிகள் அப்ப வந்து அங்கீகரிக்கப்படல. இப்போ அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழரும் புது சக்தியாக உருவெடுத்து இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமும் இருக்கிறாங்க. இப்ப வந்து சொல்றது ரொம்ப கஷ்டம், கணிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த எலெக்ஷன் ஆக்சுவலா விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி யாரும் பார்க்காத ஒரு எலெக்ஷனா இருக்கும் இது. அவர் சொல்றது அவர் சொல்றாரு. இல்ல சூழ்நிலை அப்படித்தானே இருக்கு மேம். அவர் சொன்னது வந்து இந்த எலெக்ஷன் அப்படின்றது டிவிகேவா டிஎம்கேவான்னு இருக்கும்னு, யாருமே பார்க்காத ஒரு எலெக்ஷனா இருக்கும்னு. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது அந்த எலெக்ஷன் அப்படின்றது யாருமே பார்க்காத ஒரு எலெக்ஷனா தான் இருக்கு போகுது இல்லையா? இப்ப வந்து யார பாக்குறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் தான் யாரும் பார்க்காத அப்படிங்கிற கேள்விக்கு வர முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம் மேடம். நன்றி நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த பஸ்ஸருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts.